தினமொரு கவிதை நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடன் இணைந்திருக்கின்றார் இந்திரா ஆனந்தன், யாழ்ப்பாணம் கரவட்டியிலிருந்து. உயிர் மீட்க விரைந்து வாரீர். ஆட்சிக்கு வந்தோரின் ஆளுமையின்மையும் சுயநல முற்போக்கும் சர்வாதிகார ஆட்சியும் இனவெறி மதம் கொண்டு தமிழனை அழித்திட பணத்தினை தண்ணீராக்கி குண்டு வீசி அழித்தாய். இனவெறி மதம் கொண்டு தமிழனை அழித்திட பணத்தினை தண்ணீராக்கி குண்டு வீசி அழித்தாய். சாதனைகள் படைத்ததாக வெற்றி முரசொலித்து திக்கற்ற தமிழனென நாமம் சூட்டி மகிழ்ந்திட, தமிழனாய் பிறந்தது நாம் செய்த பாவம் என்று உறவிழந்தும் உரிமையிழந்தும் சுமைகளாக முட்கம்பி கூட்டின் நடுவினிலே கொளுத்தும் வெயிலில் கஞ்சிக்கு கையேந்தி வாழ்ந்த அவலமும் முள்ளி வாய்க்காலில் ஓடிய இரத்த ஆறு வாடையும் தூராத ரணங்களாக மீண்டும் அவலமிங்கே. வறுமையின் உச்சத்தில் நாளும் நாங்கள் கால் வலித்திட காலத்தை கழிக்கின்றோம். உலையிருந்தும் பிடியரிசி இல்லையே, மழலைகள் பசியால் வெம்பி துடிக்கிறீங்கே. உலையிருந்தும் பிடியரிசி இல்லையே, மழலைகள் பசியால் வெம்பி துடிக்கிறீங்கே. பெற்றவர்கள் கதிகலங்கி துடிக்கின்றனர், பாயிருந்தும் உறக்கமின்றி பித்தனாய் பிதற்றுகின்றனரே. ஆட்சியாளரிடம் மங்குசத்தை கொடுத்து விட்டோம், திட்டமிடாத ஆட்சியால் வறுமை தாண்டவமாடுதிங்கே. பட்டினிச்சாவும் இலங்கையில் மெலிந்து போனதிங்கே. சாதி மத பேதம் கடந்து ஓராணியாய் திரண்டு எழுச்சி போராட்டமும் பயனற்று போனதிங்கே. கரம் கொடுக்க யாருளார், பேதைகள் நாம் அறியோம். உலக நாடுகளே உயிர் மீட்க விரைந்து வாரீர். எங்களுடைய நாட்டின் அவல நிலையை மிகவும் கண்ணீர் மெல்க கூறி உயிர் மீட்பதற்கு உலக நாடுகளை அறைகூவல் விடுத்திருக்கின்றார் கவிஞர் இந்திரா ஆனந்தன் அவர்கள். அவர்களுடைய கவிதை பற்றி எங்களுடைய கவிமகன் முனைவர் சீனு தண்டபாணி ஐயா அவர்களின் பார்வையில் பார்ப்போம். தினம் ஒரு கவிதை நிகழ்விலே உயிர் மீட்க விரைந்து வாரீர் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார் கவிஞர் இந்திரா ஆனந்தன் அவர்கள். தமிழனை அழிப்பது யார் என்ற வினாவிற்கு விடை தந்து இருக்கிறார் கவிஞர் இந்திரா ஆனந்தன். இனவெறி, மதவெறி, சுயநலம், சர்வாதிகாரம் இவையெல்லாம் தமிழனின் தரத்தை தாழ்த்து கொண்டிருக்கின்றன, தமிழனை அழித்து கொண்டிருக்கின்றன. தமிழனாய் பிறந்தது நினைத்து பெருமைப்பட வேண்டிய நாமெல்லாம் இன்று சிறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது அவல நிலை. பாயிருந்தும் உறக்கமில்லை, உலையிருந்தும் பிடி அரிசி இல்லை. பிறகு எதற்கு ஆதரவு, பிறகு எதற்கு ஆட்சியாளர்கள்? திட்டமிட ஆட்சியாலே முட்டுக்கட்டை பெருத்து விட்டது. எழுந்திருக்க முடியவில்லை. இன்னும் எழுந்திருக்காவிட்டால் நாமும் புதைக்கப்படுவோம், அல்லது நம்மீதும் கட்டைகள் அடுக்கப்பட்டு எரிக்கப்படுவோம். உயிர் பிழைக்க எழுந்திருங்கள், உயிர் மீட்க விரைந்திருங்கள் என்று ஒரு அறைகோவல் விடுத்திருக்கிறார் கவிஞர் இந்திரா ஆனந்தன். வாழ்த்துகள் கவிஞரே.